ரீசெண்டாக கூகுளோட ஆப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் டிசைன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அதன் விளைவாக கூகுள் டயலர் எந்த ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் புது டயலர் அப்டேட் வந்திருக்கு. இந்த டயலர் அப்டேட்டை வச்சு இப்போ நெட்டில் நிறைய மீம்ஸ் பார்க்க முடியுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் புது அப்டேட் வந்திருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க, ஒருவேளை அந்த டயலர் பிடிக்கலைன்னா எப்படி வந்து தூக்குறது, அதுபோய் இந்த டயலர் பிடிக்கலைன்னா கூட இன்னொரு டயலர் மாற்றுறதுக்கும் இது உள்ள ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க வரத்துங்க. அப்படி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மீம்ஸ் யாராவது வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக அந்த டயலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூலம் இந்த புது அப்டேட் வந்து கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் டயலர் என்னெல்லாம் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அப்டேட் கிடச்சிட்டு இருக்கு. குறிப்பாக நிறைய தேர்ட் பார்ட்டி மொபைல் பிராண்ட்ஸ், குறிப்பாக இந்த மோட்டரோலாவாக இருக்கட்டும், இல்லை நிறைய கம்பெனி இருக்குது, அவங்க எல்லாருமே வந்து இந்த கூகுளோட டயலர் தான் டிஃபால்ட் டயலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து இப்போ தெரிய வந்துருக்கும். அதாவது திடீர்னு யாராவது வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, என்னடா ஸ்க்ரீனே மாறி போயிடுச்சு, வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும். அதுபோல் அந்த காலை அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பழக்க தோஷமாக சென்டரில் இருக்கிற அந்த ஐக்கான வெளியே பார்த்து ஸ்வைப் பண்ணாலே அட்டன் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து டக்குன்னு கை வராதுங்கிற மாதிரி பல விதமான பிரச்சனை இருக்குது இந்த புது அப்டேட்டில். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த டிசைன் வந்து இந்த ஐஃபோன் காலிங் ஸ்க்ரீன் பார்த்துருப்பீங்க, அதாவது ஹரிசாண்டல் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்வைப் பண்ணால் அட்டன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஃபீச்சர் தான் இந்த கூகுள் இப்போ லேட்டஸ்ட்டான காலிங் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபீச்சர் வந்து கூகுள் நிறுவனம் வந்து காலிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு வந்து சில பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு, சில பேர் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பீட்டா யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா யூசர்ஸ்க்கும் கூடிய வரையில் இந்த அப்டேட் வரதா இருக்குது. இந்த அப்டேட்டில் வந்து இந்த கால் அட்டன் பண்ணுற பட்டன் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா சென்டரில் குட்டியாக தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது காலர் பிக்சர் நீங்கள் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அல்லது இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பிக்சர் செட் ஆகிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர் எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்து இப்போ தெரியுது. ஸோ இது ஒரு வரவைக்கக்கூடிய ஃபீச்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலர் ப்ரொஃபைல்லாம் இவ்வளோ கொண்டு குட்டி ஐக்கான தெரியணுங்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபோட்டோஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸோட வச்சிருந்தோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் இந்த கூகுளோட ஃபோன் ஆப்புக்கு வந்திருக்கு. மேலும் இந்த ஃபீச்சர் வந்து எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இந்த பிக்சர் வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கான்டாக்ட்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் வந்து இந்த ரீசெண்ட் கால்ஸ்க்கும் இந்த ஃபேவரட் கான்டாக்ட்டுக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரடியூசிங் காலிங் கார்டு அப்படிங்கிற ஒரு குட்டி ஆப்ஷன் தெரியும். அதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா இந்த காலிங் கார்ட்ஸ் ஆப்ஷனை வந்து உங்களால் செட் பண்ண முடியும். இது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது உங்கள் கான்டாக்டில் யாரோ ஒரு கான்டாக்டை கூட நீங்கள் டேப் பண்ணிங்கனாலும் அதில் வந்து ட்ரை ஆடிங் ஏ காலிங் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதாவது காலிங் கார்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டனும் இருக்கும். இந்த பட்டனை டேப் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கான்டாக்டோட அந்த நேமை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பல விதமான ஃபாண்ட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஒரே ஃபாண்ட்டில் தான் அந்த நேம்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போ பல விதமான ஃபாண்ட்ஸில் மாற்றிக்கலாம். அதுபோல் அந்த ஃபாண்ட்டோட கலர் மாற்ற முடியும். குறிப்பாக பலவிதமான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அந்த கலர் எது செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா தீமுக்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ கலர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் உங்களோட கூகுளோட அந்த ஃபோன் ஆப் உள்ளிடி போய் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கான்டாக்ட்டுக்குமே. ஸோ இந்த நேமோட அந்த ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் பல விதமான ஸ்டைல்ஸும் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்டைல்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கான்டாக்ட் பேரை மாற்றிக்கிட முடியும். மேலும் இந்த காலிங் கார்டுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனோட கான்டாக்ட் பிக்சர் ஆட் பண்ணலாம் சொல்கிறேன். இந்த கான்டாக்ட் பிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபோட்டோஸை வந்து கேமரா, கேலரி அல்லது கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் காட்டுது. ஏதாவது ஒரு ஆப்ஷனை டேப் பண்ணி அந்த பர்டிகுலர் கான்டாக்டோட பிக்சரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து இந்த கான்டாக்ட் பிக்சர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைலோட கான்டாக்ட் பிக்சராகவே அது மாறிடும். அதாவது ப்ரொஃபைல் பிக்சராகவே மாறிடும். நீங்கள் கூகுளோட எந்த ஆப்ஸுக்குள்ளே போனீங்கனாலும் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரியாக வந்து மாறிடும். ஆனால் இப்போதைக்கு வந்து கூகுளோட அந்த கான்டாக்ட்ஸ் ஆப் வந்து வெப்பில் போய் பார்க்கும்போது ஃபோனில் மாற்றின அந்த பிக்சர் தெரியல. கூடிய அந்த அப்டேட்டை வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த பிக்சர் தெரிகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்வைப் அப் வந்து பண்ணுற அந்த காலிங்கோட அந்த கெஸ்டர் போய் இப்போ வந்து சைடில் ஹரிசாண்டலாக ஸ்வைப் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வச்சிருக்காங்க. அப்படி இல்லைனா அந்த சென்டரில் இருக்கிற அந்த க்ரீன் ஐக்கான டேப் பண்ணாலும் உங்களுக்கு காலிங் வந்து கனெக்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ பார்க்குற அந்த கால் ஸ்க்ரீன் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கூகுளோட அந்த கான்டாக்ட் ஆப்பில் போயிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து மாற்றிக்கிட முடியும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது சிம்பிளாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கட் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கொண்டு
வந்திருக்காங்க. ஒன்று ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன், இல்லைனா இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ ஒருவேளை எனக்கு வந்து பழைய ஆப்ஷன் தான் வந்து வேணும்ப்பா, எனக்கு இந்த ஆப்ஷனே பிடிக்கல, இந்த நீங்கள் இப்போ காட்டின இந்த 2வது ஆப்ஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூகுள் ஏன் இதை மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சிடென்டல் டச்சஸ் நிறைய நடக்குது இந்த மாதிரி ஆப்ஷனில். அதனால் ஆட்டோமேட்டிக் கால் வந்து அட்டன் ஆகிருது. அதனால தான் நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கூகுள் தரப்பில் சொன்னாலும் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் வந்து தெரியுது. இதுபோக கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே வந்து இந்த தெரியிற ஆப்ஷன்ஸ், அதாவது இன்கால் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பில் ஷேப் ஐக்கானாக மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியுது. இதுபோக கால் என் பண்ணுறதுக்கான அந்த ரெட் கலர் பட்டனும் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், முந்தைய கட்டிலும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. இதுபோல் இந்த கான்டாக்ட் ஆப்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் குட்டி குட்டி மைனர் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா அந்த கால் லாக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபேவரட் கால் ஆப்ஷன் எல்லாம் டாப்பில் தருது. அதே மாதிரி அதிகமாக வந்து யார் கால் பண்ணுமோ அந்த ஆப்ஷனாக டாப்பில் தருது. அந்த ஃபேவரட் கால் ஆப்ஷனுக்கு அப்புறம் ரெகுலர் கால் ஆப்ஷன் எல்லாமே தருது. அதாவது அட்டன் பண்ண கால், மிஸ் பண்ண கால், என்னென்னைக்கு என்னென்ன கால் வந்திருக்கு அப்படிங்கிற டேட் வைஸாக காட்டுது. இது வந்து ஃபேவரட் கான்டாக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ், அதாவது கால்ஸ் வந்து சார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா எல்லா கால்ஸும் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மிஸ் கால் மட்டும் பார்க்குறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது இப்போ நம்ம கான்டாக்டில் வந்து எந்த கால்ஸ் எது அப்படிங்கிறது பார்க்கலாம். மேலும் அதுபோல் ஸ்பேம் இல்லாத கால்ஸ் எது, ஸ்பேம் கால் எது அப்படிங்கிறத பார்க்குற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுளோட ஃபோன் ஆப்பில் வந்து இந்த ஸ்பேம் கால் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை பற்றி அலர்ட் கொடுக்கறதுக்கான இந்த ஃபீச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முந்தைய காட்டிலும். மேலும் இதுக்கு முன்னாடிலாம் சென்டரில் வந்து கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும், டேரெக்டாக வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துருவேன். இப்போ அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியல, ஜஸ்ட் வந்து இந்த ஃபோன் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கான்டாக்ட் ஆப்ஷன் எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள அந்த நேவிகேஷன் பாரில் ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எல்லாருமே முதல்ல வந்து கான்டாக்டை தான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேரை தேடுவோம், அந்த ஆப்ஷன் வந்து ஒழிச்சு வைக்கிறது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சில ஃபோன்ஸ்க்கு வந்து இப்படி சைடு பார்த்து இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கூகுளோட அந்த கான்டாக்ட் வந்து எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாரை டேப் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்ஷன் தெரியும். அது மூலமாக அந்த கான்டாக்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆல் கான்டாக்ட் இந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பல விதமான ரவுண்டட் கார்ட்ஸாக இப்போ ஆப்ஷன்ஸ் தருது. இப்போ கிரியேட் கான்டாக்ட், புது கான்டாக்ட் வந்து போனீங்கன்னாலும் அதில் வந்து பல விதமான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த கால் ஸ்க்ரீனில் இந்த பாட்டம் சைட் நேவிகேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்னதாக்கியிருக்காங்க முந்தைய காட்டிலும். அது மாதிரி சென்ட்ரலில் வந்து கீபேட் டிசைனும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை தூக்கிட்டு இப்போ ரெகுலரான ஒரு ஸ்க்ரீன் மாதிரியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பும் இல்லை. மற்றபடி நம்பர் பேட்லாம் இந்த ரவுண்ட் ஆப்ஷனாக மாற்றிட்டாங்க. இதுக்கு அந்த வாய்ஸ்மெயில் ரெகுலராக எப்போவுமே இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கான்டாக்ட் பேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த கால்ஸ், மெசேஜஸ் அப்படிங்கிற பட்டன்ஸ், இதுக்கு இந்த வீடியோ, இமெயில், லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே இந்த பில் ஷேப் ஐக்கானாக மாற்றிட்டாங்க. சரி, இப்போ இந்த அப்டேட்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து இந்த பழைய ஆப்ஷனாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்போ வரேன். அதாவது இப்போ நீங்கள் பழைய மாடலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய வெர்ஷனுக்கு நீங்கள் திருப்பி ரோல் அவுட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் சேவ் வேண்டிய விஷயம் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஃபோன் பை கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அல்லது டேரெக்டாக அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஆப் ட்ராயர்லேயே லாங்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஆப்ஷனுக்கு வந்துடும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இதுக்கு இடையில உள்ள அப்டேட் இல்லாமல் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது என்ன மாதிரியாக கூகுள் ஃபோன் அப்டேட் வந்து உங்களுக்கு காட்டிச்சோ, அதாவது என்ன மாதிரியாக இந்த கால்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காட்டிச்சோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். ஃபோன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது என்ன மாதிரி டைலர் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த டைலர் ஆப்ஷன் தான் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் வந்து உங்களுக்கு போக தெரியலன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுளோட ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் வந்து ஃபோன்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க, கூகுளோட அந்த ஃபோன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத டேப் பண்ணும்போது ஃபோன் ஆப் அன்இன்ஸ்டால் ஆகாது, பழைய வெர்ஷனுக்கு போயிடும். அதாவது ஃபோன் வந்து எப்படி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும்போது இந்த கூகுளோட ஃபோன் ஆப் இருந்துச்சோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிடும். இது இப்போ இந்த பேஜ்லேயே வந்து ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிட்டுருங்க. ஏன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா திருப்பி வைஃபைல எப்போலாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகி புது ஆப் செட்டிங்ஸ்க்கு வந்துடும். ஒருவேளை பழைய செட்டிங் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஆட்டோ அப்டேட்டை மட்டும் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழைய இந்த டைலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவலாக போயிட்டு என்னென்ன ஆப் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட்ஸ்லாம் பண்ணாமல் விட்டிங்கன்னா சில நேரங்களில் இந்த க்ரோம் மாதிரி ஆப்லாம் அப்டேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஃபோனை பாதிக்க வாய்ப்பு. அதனால் அந்த கான்டாக்ட் ஆப்பை தவிர மற்ற என்ன ஆப்லாம் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா அது ரெகுலராக போய் நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை ஓப்போ, இந்த ரியல்மி அல்லது OnePlus ஃபோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுளோட இந்த டைலர் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஓப்போட டிஃபால்ட் டைலர் இருக்குது, ஓ டைலர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஓ டைலர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை டிஃபால்ட் ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இதை மாதிரியாக இந்த கூகுளோட டைலர் ஆப்பில் புது அப்டேட் வந்திருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி செஞ்சு நன்றி, வணக்கம்.